ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வெரக்டர் டயோடு அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்துட்டு படிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு டாபிக் இது. ஓகே, நம்ம இவ்வளோ என்ன பார்த்துட்டு இருப்போம்னா, ஒரு டயோடு வந்துட்டு ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ட் பண்ணோம், ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தேன். நம்ம அந்த டயோடு உங்களுக்கு கண் பண்ணி காட்டுறது தெரியுதா? ஸோ இது வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறது நெகட்டிவ் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது பாசிட்டிவ். ஸோ இது வந்துட்டு ஒரு சைடு கனெக்ட் பண்ணி ஒரு சைடு கனெக்ட் பண்ணாது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஓகே, FBRB அதாவது ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டயோட் ஆக்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டர் இன் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ஒரு டயோடை நீங்கள் ரிவர்ஸ் பயாஸில் யூஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வெரக்டர் டயோடு அப்படின்ற கான்செப்ட். வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் டயோடு கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ டயோடை வந்துட்டு வேறு வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இது என்னது, ஷார்ட்கி டயோடு, மாதிரி ஷார்ட்கி டயோடு சொல்லுவாங்க. அப்புறம் ஜீரோ டயோடு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ரிவர்ஸ் ஃபேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பிரேக் டவுன் வோல்டேஜ் வச்சு நிறையா பார்த்தோம் நம்ம. அப்புறம் டனல் டயோடு இருக்குது, டனல் டயோடு போன்னு சொல்லி கொடுத்தா டயோடை பற்றி. இப்போ பார்க்கறது வெரக்டர் டயோடு. ஸோ நிறைய டைப் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் பயாஸில் கெப்பாசிட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயோடை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே வச்சிருக்க இந்த கெப்பாசிட்டருடைய ஒர்க்கிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது வந்துட்டு எவ்வளோ ஃபேரட் அப்படின்னா 4700 மைக்ரோ ஃபேரட் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி 35 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இது. ஓகே, ஸோ இது இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிளேட் இருக்கும், 2 பிளேட் இருக்கும். 2 பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டை எலக்ட்ரிக் மீடியம் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த டை எலக்ட்ரிக் மீடியம் ஒரு பக்கம் பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ், அந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். நான் அதை வரைஞ்சி மட்டும் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பிளேட் இருக்கும், ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். இந்த பக்கம் ஒரு பிளேட் இருக்கும். ஓகே, இமேஜின் சொல்லக்கூடாது, இதுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. நான் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி. இதை பற்றி உங்களால் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன் சர்க்யூட் தியரி பிளேலிஸ்ட்டில். அந்த லிங்கை கீழே தரேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஒர்க்கிங் தெரியும். இதை ஒட்டு பிரித்து காட்டியிருக்கேன் நான். ஓகே, இந்த உள்ளே பிரித்து உள்ளே எப்படி இருக்குது அதில் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு பிளேட், இந்த பக்கம் ஒரு பிளேட். இது பாசிட்டிவ் வச்சுக்கலாம், இது நெகட்டிவ் வச்சுக்கலாம். நடுவில் வந்துட்டு ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சுருப்பாங்க. அதாவது இதுதான் வந்துட்டு இன்சுலேட்டர் சொல்லுவாங்க. ஓகே, இன்சுலேட்டர். இந்த பக்கம் பாசிட்டிவ் கொடுக்குறீங்க, நெகட்டிவ் கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இது பாசிட்டிவ் தான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்மாக இருக்கும்போது இங்கே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். இங்கே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது, இது இந்த சைடு உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஒரு எப்படி டைஎலக்ட்ரிக் எப்படி ஃபார்ம் ஆகுது நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களே, இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேலை. ஓகே, ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் நீங்கள் லென்த் அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா ஸ்டோர் பண்ணும். இது டைஎலக்ட்ரிக் மீடியம் கம்மியாகிட்டு கம்மியாக ஸ்டோர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்துட்டு நிறையா இதை ஸ்டோர் பண்ண முடியுதுல. ஓகே, பிகாஸ் பெரிய சைஸு டைஎலக்ட்ரிக்கும் அந்த பிளேட்டு நிறையா இருக்கும், நிறையா ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்துட்டு கம்மியாக ஸ்டோர் பண்ண முடியும், ஏன்னா இது டைஎலக்ட்ரிக் உள்ள கம்மியாக இருக்கும். இப்போ விஷயம் புரியுது இல்லையா? இப்போ இதை வரைஞ்சி காட்டின இந்த படத்தை எப்படி நம்ம டயோடோட சேர்க்கறது, லைக் திஸ், எப்படி சேர்க்கறது, அதை பார்க்கறது தான் வெரக்டர் டயோடு அப்படிங்கிறது. இப்போ பார்க்கலாமா அதை? ரைட், நல்லா கவனிங்க வார்த்தையை. டயோட் ஆக்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டரின் ரிவர்ஸ் பயஸில் மட்டும்தான் கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகும், ஃபார்வர்ட் பயஸில் வந்துட்டு நார்மல் டயோட தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த படத்தை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது என்னது, ஒரு டயோடு ஷேப்பு தான். ஓகேவா? நடுவில் இருக்கிறதா வந்துட்டு ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் இருக்குது, ஹோல்ஸ் இந்த பக்கம் இருக்குது, பி டைப் என் டைப். பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். இது ஃபார்வர்ட் பயாஸ். விஷயம் புரியுது இல்லையா? ரைட். அப்போ இது எப்படி இருக்குன்னா, இதே நடுவில் ஜங்ஷன் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வரைஞ்சிருக்கேன், ஹோல்ஸ் இங்கே வரைஞ்சிருக்கேன். நெகட்டிவுக்கு நெகட்டிவ், தப்பாக வரைஞ்சிட்டேன். இங்கே பாசிட்டிவ் வரும், நீங்கள் நெகட்டிவ் வரும். ஓகேவா? அப்போ பாசிட்டிவுக்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ரிவர்ஸ் பயாஸ். கான்செப்ட் புரியுது இல்லையா? இந்த ரெண்டு படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த பொலாரிட்டி மாறி இருக்கு. ஆனால் மாறுறதுனால என்ன டிஃப்ரென்ஸ், இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இதோடைய சைஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கவனிக்கணும், சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த படம் மாதிரி தானே இந்த உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது.
ஒரு பி டைப் என் டைப்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, 2 பிளேட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், நெகட்டிவ் 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 பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், உள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் இருக்குது. அது மாதிரி இங்கே இருக்குது, நெகட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது, பாசிட்டிவ்லாம் இருக்குது. இந்த பக்கம் உள்ளுக்குள்ள ரீகாம்பினேஷனான ஜங்ஷன்ஸ் இருக்குது. இதே கான்செப்ட் இங்கேயும் இருக்குது. அப்போது இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண புரிய வச்சோம் அப்படின்னா இதுவுமே ஒரு கெப்பாசிட்டன்ஸாக தான் ஒர்க் ஆகணுங்கிறத கண்டுபிடிச்சது தான் இந்த டயோடு. இப்போ விஷயம் புரியுது இல்லையா? இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இது எப்படி கெப்பாசிட்டன்ஸாக யூஸ் பண்ணுறது அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த கெப்பாசிட்டன்ஸ் பிஹேவியர் சொல்லி கொடுத்துன்னு சின்னதா அதே விஷயம் தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ போத் ஆர் சேம் பிஹேவியர் இருக்குது, ஓகேவா? ஆனால் எப்படி இந்த கெப்பாசிட்டனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் எடுத்துக்க வேண்டாம், நம்ம இந்த ரிவர்ஸ் பயாஸ் எடுத்துக்கலாம். இது பேர் என்னது? ஆர்பி, ரிவர்ஸ் பயாஸ் எடுத்துக்கலாம். இந்த ரிவர்ஸ் பயாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிப்ளிஷன் லேயர் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது, ஏன்னா கண்டக்ஷன் பண்ணாதது. அப்போ கண்டக்ஷன் பண்ணா சொல்லும்போது டிப்ளிஷனோட லென்த் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அதே ஃபார்வர்ட் பயாஸில் டிஸ்டன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை பற்றி பேச வேண்டாம், ஓகே? இப்போ ரிவர்ஸ் பயாஸில் டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லும்போது அதில் நிறையா சார்ஜஸ் ஸ்டோர் பண்ண முடியுது உங்களால். உள்ள நிறைய சார்ஜ் இருக்குது, தெரியுதா? நிறைய சார்ஜஸ் ஸ்டோர் பண்ண முடியுது உங்களால், ரைட்? இதே வந்துட்டு இந்த வோல்டேஜை, ஓகே, இந்த வோல்டேஜை வந்துட்டு ஒரு 2 வோல்ட் 3 வோல்ட் கம்மி பண்ணிட்டே வந்தால் இந்த டிப்ளிஷன் லேயர் லென்த் கம்மியாகிட்டே இருக்கும். இதே வோல்டேஜ் அதிகமாகிட்டீங்க, ரிவர்ஸ் வோல்டேஜ் அதிகமாகிட்டீங்க அப்படின்னா டிப்ளிஷன் லேயர் வந்துட்டு பெருசாகிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த டிப்ளிஷன் லேயர் கம்மியாக இருந்ததுன்னா நான் எழுதிக்கிற இந்த இடத்துல லெஸ் டிப்ளிஷன் லேயர் கம்மியாக இருந்துச்சுன்னா லெஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா கம்மியான சார்ஜ் அங்கே ஸ்டோர் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன், லெஸ் கெப்பாசிட்டன்ஸ். இதே வந்துட்டு மோர் டிப்ளிஷன் லேயர் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மோர் கெப்பாசிட்டன்ஸ் அங்கே இருக்கும். அதாவது நிறைய எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியாதால. ஆமாம், அதில் பெருசாக இருக்குது, நிறைய எலக்ட்ரிக் சார்ஜ் ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் நிறைய ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, அதான் எழுதுகிறேன். மோர் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது சார்ஜ் அங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் கான்செப்ட், ரைட்? இப்போது நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா இந்த டயோடு, ஓகே? இந்த பிஎன் ஜங்ஷன் ஜஸ்ட் டிமாண்ட் பண்ணிக்கிறது பிஎன் ஜங்ஷன் டயோடுனா உள்ளுக்குள்ள டிப்ளிஷன் ஃபார்வர்ட் பயாஸில் இந்த மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது பெருசாக சின்னது ஆகுது. சின்ன டிப்ளிஷன் லேயராக இருந்ததுன்னா கம்மியாக தான் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே ஃபார்வர்ட் பயாஸில் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தேன்னா பெரிய டிப்ளிஷன் லேயர் ஃபார்ம் ஆகுது. அதனால் எனக்கு மோர் கெப்பாசிட்டன்ஸ், நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியாது அதில். இப்போ கான்செப்ட் புரிஞ்சல எப்படின்ட்டு, ஓகே? ஆனால் வந்துட்டு இதில் என்னது, இது ஒரு நார்மலான ஒரு டயோடு தான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இதில் ஒன்றும் பெரிய கெப்பாசிட்டன்ஸ் ஒரு கான்செப்ட் புரிய வச்சிட்டேன். ஆனால் இதில் ரியலாக கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்படி வராது, ஓகே? அதுக்குன்னு டோப்பிங் லெவல் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. டோப்பிங் தான் எல்லாமே இங்கே. ஸோ டோப்பிங் பண்ணுறது மூலியமாக இந்த கெப்பாசிட்டன்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க இன்னும் அதிகமாகவே, ஓகேவா? அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டோப்பிங் எப்படிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு அப்ரப்ட் டோப்பிங் ப்ரொஃபைலும் டைப் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஹைப்பர் அப்ரப்ட் டோப்பிங் ப்ரொஃபைல் அப்படின்னு டைப் இருக்குது. 2 டைப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு டைப்பும் ஒரு மாதிரியான பிஹேவியர் கொண்டது, ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ டோப்பிங்னா தெரியும் உங்களுக்கு, இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறது டோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமாம் தானே? இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு நடுவில் இருக்கிறது என்னது, ஜங்ஷன் கொடுத்துருக்கேன். ஜங்ஷனுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது பி டைப், ஜங்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என் டைப், ஓகே? ஸோ 2 சைடுமே டோப்பிங் அப்படின்றது தான் எழுதியிருக்கேன். இந்த ஆரம்பம் போட்டிருக்கிறது டோப்பிங் அப்படி 2 சைடுமே எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்கிறது தான் பாக்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ பி டைப்பில் யூனிஃபார்மாக இருக்கும் டோப்பிங், என் சைடு யூனிஃபார்மாக இருக்கும் டோப்பிங். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ 22 பிகோஃபேரட்லேருந்து 100 பிகோஃபேரட் வரைக்கும் ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸில் வேரி பண்ணிக்க முடியும். ஸோ வேரினா என்னது, நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் ஜஸ்ட் லைக் சில பேர் இப்படி இமேஜின் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சில பேர் இமேஜின் பண்ணுவாங்க. வேரி அப்படின்னா இந்த ரெஸ்டன்ஸில் வேரி பண்ணுறல சுற்றினா ப்ரோபு சுற்றினா மாறுது இமேஜின் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரிவர்ஸ் பயாஸில் கம்மியான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா கம்மியான கெப்பாசிட்டன்ஸாக இருக்கும், அதிகமான வோல்டேஜ் கொடுத்து அதிகமான கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இது கம்மியான கெப்பாசிட்டன்ஸ் 22 பிகோஃபேரட் தான். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் அந்த டயோடுக்கு கம்மியான வோல்டேஜ் கொடுக்கணும் இந்த யூனிஃபார்ம் இருக்க டோப்பிங் லெவலுக்கு. கான்செப்ட் புரியுது இல்லையா? இதே 100 பிகோஃபேரட் அதிகமான கெப்பாசிட்டன்ஸ், அப்போ இந்த ரிவர்ஸ் பயாஸில் டயோடுக்கு அதிகமான வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் வந்துட்டு 100 பிகோஃபேரட் அது வந்துட்டு ஒர்க் ஆகும். சரி, ரிவர்ஸ் பயாஸில் யூஸ் பண்ணுவது, ஓகே? சர்க்யூட்டில் அடுத்ததில் பார்க்கலாம், கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைப்பர் அப்ரப்ட்
ப்ரொஃபைல் அப்படின்னு டைப் இருக்கு. இதே கான்செப்ட் தான். இங்கே யூனிஃபார்மாக இருக்கு இல்லையா, அங்கே யூனிஃபார்ம் இருக்காது. நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா டோப்பிங் லெவல் அப்படிங்கிறது பி டைப் என் டைப் எப்படி இருக்கு, ஜங்ஷன் கிட்ட வரும்போது மட்டும் அதிகமாக இருக்கு, கீழே இறங்க இறங்க கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும் ஜங்ஷன்ஸ் எல்லாமே. அந்த டோப்பிங் லெவல் தெரியுதா உங்களுக்கு, அப்படி டோப்பிங் லெவல் கம்மியாயிட்டே வரும். ஸோ டோப்பிங் லெவல் வந்துட்டு ஜங்ஷனில் மட்டும் அதிகமாக இருக்கு, ஜங்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக தள்ள தள்ள கொஞ்சம் கீழே இறங்கிட்டே வரும் அந்த லெவல், டோப்பிங் லெவல். இதான் கான்செப்ட். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா பிகோ ஃபேரட்டில் தான் இருந்தது, ஆனால் இங்கே வந்து நானோ ஃபேரட்டில் இருக்குது. ஓகே, 10⁻⁹ ஓகேவா. ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு பிகோ ஃபேரட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1 நானோ ஃபேரட்லேருந்து 100 நானோ ஃபேரட் வரைக்குமே நம்மளால் வந்துட்டு இதை வேரி பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறது தான். ஸோ 100 நானோ ஃபேரட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டோப்பிங் லெவல் பண்ண டயோடுக்கு வந்துட்டு இது நம்ம அதிகமான வோல்டேஜ் ரிவர்ஸ் பேஸில் கொடுத்தோம்னா 100 நானோ ஃபேரட்டில் இருக்கும். இதே கம்மியான வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா 1 நானோ ஃபேரட் வரைக்கும் தான் அது கொடுக்கும். ஸோ இதோட அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னா பண்ணலாம், அப்ளிகேஷன் பார்த்துக்கிட்டே ரொம்ப நிறையாவே இருக்குது. டியூனிங் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வெக்டர் டயோடு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டியூனிங் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு வந்துட்டு ரேடியோ, டெலிவிஷன்ஸ், இந்த டியூனிங் பண்ணுற இடங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது இதில் வந்துட்டு பொட்டன்ஷியல் வேரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வோல்டேஜ் சோர்ஸ் மூலியமாக ரிவர்ஸ் பயாஸுக்கு சப்ளை கொடுப்பாங்க. அது மூலியமாக தான் நமக்கு லெஸ் டிப்ளேஷன் லேயர் இருந்தால் லெஸ் கெப்பாசிட்டன்ஸ், மோர் ரிப்ளேஷன் லேயர் இருந்தால் மோர் கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி தான் வேரி ஆகும் நமக்கு. ஸோ இதான் இதோடைய கான்செப்ட். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதோடைய ஒரு மாடல் சர்க்யூட் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கான ஒரு ஃபார்முலாஸ் ஒன்று இருக்குது. ஓகே, F = 1/2π√LC அப்படின்ற ஃபார்முலா இருக்குது, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. அதை வச்சு நம்ம ரேடியோக்கெலாம் என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி, என்ன மாதிரி இண்டக்டர் கெப்பாசிட்டிலாம் போடுவாங்க, என்ன ஏதுன்றது டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ப்ராப்ளம் மாதிரி நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். ஓகே, நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த யூடியூப் சேனல் டெலிகிராம் குரூப் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வே ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரெயின் அண்ட் ஹேவ் நைஸ் டே கைஸ். பாய்.